ஒருத்தவங்கள பத்தி தரைக்குறைவா பேசுறது, இல்ல அப்படின்னா டெஃபமேஷன் எடுத்துட்டு போலாம். இல்லன்னா அகெயின்ஸ்ட் அவுட்ரேஜிங் மாடஸ்டி ஆஃப் விமென். ஒரு பெண்ணுக்கு உண்டான விஷயமே அடையாளம் அப்படிங்கிறத கேவலப்படுத்தும்போது, ஆப்வியஸா த பெர்சன் கேன் பி பனிஷ்ட் இன் தட். யாரா வேணா இருக்கலாம். வீடியோஸ் பண்றோம். ஏன் ஒருத்தவங்க வந்து இன்பாக்ஸ் பண்ணும்போது தான் அத கேட்கணும்னு இருக்கா? கிடையவே கிடையாது. ஒரு பப்ளிக் விஷயத்துல ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு ஜோவியலான ஒரு ஜோக்கா நெனச்சு அத எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. அண்டர் த ஹெட் ஆஃப் எனக்கு வந்து நான் இருக்கேன். எனக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்றது இது கிடையாதுல்ல. தட் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். சில பேர் ரொம்ப போய் கேட்டோம்னா சொல்லுவாங்க, "எனக்கு ஃப்ரீடம் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேனோ அத நான் பேசுவேன்." எல்லாமே பேசலாம். தப்பு கிடையாது. பட் அது அடுத்தவங்கள அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும். இத பார்த்துட்டு ஈவன் யார் இதுல ஜாஸ்தி வந்து உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க பார்த்தீங்கன்னா, பிலோ ஏஜ் ஆஃப் 18. அதாவது குழந்தைங்க. இவங்க தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. பிகாஸ் ஆஸ் அ அடல்ட் வி நோ எவ்ரிதிங். ஓகே. அத பார்த்து தான் நம்ம கத்துக்கிட்டு பண்ணணுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. குழந்தைங்க எப்படின்னா, அந்த ஈஸி கிராஸ்பிங் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. என்ன கத்துக்கணும்? ஒரு விஷயம் என்ன? ஈஸியா அத போயிட்டு நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கும்போது, குழந்தைங்க தான் இத பார்த்துட்டு எப்படி சொல்றது? ஒரு சொசைட்டில போயிட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்றது குழந்தைங்க கிட்ட தான்.